உடம்பு சரியில்லை அவருக்கு. என்ன நிலைன்னா நான் பார்க்கல தம்பி. உண்மையிலே வேற பிரச்சனை ஒன்றும் இல்லையே. அரசியல் ரீதியாக கேட்குறீங்களா? நேற்றைக்கு மாண்புமிகு திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன பதில் இதற்கு சரியாக இருக்கும். நான் புதிதாக ஒன்றும் சொல்வதற்கில்லை. பாம்பின் கால் பாம்பரியம் அவங்களுக்கு தெரிய சொல்லியிருக்காங்க. என்னங்க எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. சகோதரி இவங்க பிரேமலதா அம்மா எப்போ சொல்லணும் எப்படி சொல்லணும் கேப்டன் வழியில் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க. வந்துடும், ஒன்றும் பிரச்சனை. என்ன உங்களுக்கு தெரியும்? என்னங்க வயசு உங்களுக்கு? தம்பி இப்போ தான் வந்திருக்காரு. என்னங்க எந்த இது பேப்பர்? நான் என்ன சொல்கிறேன்னா, போயிருக்காங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அரசியல் இருந்தால் உழைக்கிறதுக்கு, சமூக சேவை செய்வதற்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், பஞ்சாயத்து தலைவர் ஆகணும், யூனியன் சேர்மன் ஆகணும், ஏதாவது மக்களுக்கு சேவை செய்யலாம். எம்எல்ஏ இருந்தால் போயிருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க அறுவடை மறுபடியும் அங்கே எதனா கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு அறுவடை நடக்காது. அதை சரியாக செய்வார் திரு ஸ்டாலின் அவர்கள். இஸ்லாமியரை சுடுற மாதிரியான வீடியோவெல்லாம் பிஜேபி வெளியிடுது. அந்த மாதிரியான கட்சியோட உங்க கட்சி இருக்கும்போது இஸ்லாமியருக்கு ஒரு மடங்கு பயம் இருக்குமா இருக்காரு? நீங்க சச்சிதானந்த எம்பியா இருக்காரு, நீ மார்க்சிஸ்ட் தலைவர், அவரை கூட்டிட்டு போய் கேள்வி. இதெல்லாம் இடக்கிட்ட தெரியும் தம்பி. இது நமக்கு எதுக்குப்பா இந்த வேலையை? சுத்திரப்பிரதேச துப்பாக்கி காமிக்கிறான், அதுக்கு எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நோ கமெண்ட். இதெல்லாம் யாரை பற்றி நான் இதெல்லாம் நம்ம ஊரில் கேளுங்க, எதை வேணாலும் சொல்லலாம், ஒன்றுமே இல்லை. நம்ம கம்யூனிஸ்ட் தலைவர் உத்தரப்பிரதேசத்தில் குத்துற மாதிரி காட்டுறாங்க. நாசமாக போட்டு அங்கே தான் அதிகமாக ஜெயிக்கிறாங்க. பழனி சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணாருன்னு அண்ணாமலை போன 10 நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி யாரு டிஎம்கே அவர் பார்ப்பன நடத்துறாரு, அவரை கேளுங்க. என்ன கேட்ட நோ தம்பி, அவர் எங்கேயாவது போறது வர்றது கூட எங்களை கேட்டுக்கிட்ட போவார். நான் போறது அவரை கேட்டுக்கிட்ட போக முடியும். அது நோ கமெண்ட் தம்பி. ஏதோ திடீர்னு அவருக்கு ஒரு போராட்ட தலைப்பு, அவர் போயிருக்காரு, உண்மையாக கூட இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. நான் ஆளு கட்சியாக தான் கேளுங்க, நான் சொல்றேன். இங்கிட்டு வாப்பா, ஒரு பேர் என்னப்பா, அரியணா, இங்கிட்டு வா. அரியா இருக்கு உன்னை பாக்குறது. இங்கிட்டு வா அரியநாயக, இங்கிட்டு வாப்பா, நல்லா கேளுப்பா. இல்ல இல்ல சொல்லு அரியநாயக, என்ன சொல்லு. பிரச்சாரம் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொன்னாருன்னா, பழனியை தனி மாவட்டம் அறிவிக்கப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு சொல்லியிருந்தாரு. அதை அறிவிக்கணும்னு இன்னும் சொல்லியிருந்தாங்க. அதனால அறிவிக்கிறேன் அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இல்லைங்க, அறிவிக்கப்படும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார்ல. ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்துவார். இப்போ அதில் தேவையில்லை. இவர் கேட்டது அண்ணாமலை போராடுறாரு, அதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியாது. அதை பற்றி நோ கமெண்ட். ஐயா நல்லா கேட்டுக்க, அதை குழப்பி போட்டுறாதீங்க. டிஎம்கே டிவிகேக்கு தான் போட்டி, எங்களுக்கு 30% வாக்கு இருக்கு, நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம் சொல்றாரு விஜய். அதாங்க இப்போ அண்ணா திமுக இருக்கிற வாக்கு சதவீதம், திமுகவுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் எந்த வகையில் குறைஞ்சதில்லை. 32 வருடம் இந்த நாட்டை ஆண்டவர்கள் அண்ணா திமுக. அதே போல் ஆண்டு கொண்டிருப்பது திமுக. என்ன சக்தி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவர் கையை மூடி வச்சிருக்கார், திறந்துட்டார், கையில் ஒன்றுமே இல்லை. தேர்தல் நின்று மக்களுடைய அன்பை பெற்று அவருக்கு என்ன ஓட்டு வந்திருக்கு சொன்னாக்கா நம்ம நம்பலாம். 30 பேர் கூட இருக்கிற கைத்தடிகள் 50 இதுக்கெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? விழுங்க. சின்ன பிள்ளைங்க, பள்ளிக்கூடம் பிள்ளைங்கள்லாம் ஒரு ஓட்டு வச்சிருக்கு. யாரை கேட்டாலும் அஜித்தை சொல்லுவாங்க, விஜய் சொல்லுவாங்க, நம்ம சிரிப்பு நடிக்கிற சூரிய சொல்லுவாங்க. அவங்க ஓட்டெல்லாம் போட முடியாது. 18 வயசுக்கு மேலே போடுவாங்க தான் போட முடியும். ஆனால் அவர் குறிப்பு சொல்லும்போது 18 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் எனக்கு வீட்டில் இருக்காங்க சொல்ல சொல்லுங்கள்.